தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம் சார். துணை குடியரசுத் தலைவர் ஒன்றும் ஃபண்டை வந்து சாங்ஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்களுக்கு கிடையாது சார். அவங்க வந்து குறைந்தபட்சம் அவையில் வந்து உறுப்பினர்களை பேச அனுமதிக்கக்கூடிய ஜனநாயகபூர்வமான வாய்ப்பை வேணால் வழங்கலாம். ஆனால் வரலாற்றிலே எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த வரலாறு இதுக்கு முன்னால் காணாமல் போயிருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் அவருக்கு சென்று சேரும். அந்த பெருமையை வந்து கொண்டு வந்ததும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தான். இப்போ ராமசுப்ரமணியம் சார் போன்ற ரொம்ப ஆழமாக அந்த பார்ட்டியில் இருந்த நபர் சொல்கிறது, சிபி ராதாகிருஷ்ணன் ஒருவேளை துணை குடியரசுத் தலைவராக வந்து ராஜ்யசபாவினுடைய அந்த அந்த சேர்மன் சேரில் உக்காந்தாலும் கூட அவர் பிஜேபி நபராகத்தான் செயல்படுவார். அவருக்கு வாக்களிக்காமல் இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்த் ஆக்ஷன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி சார், சிபிஆர் பொறுத்த வரைக்கும், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல பண்பாளர். சரி, அதாவது ஒரு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மறைந்த ஐயா இலகணேசன் இருக்காங்க பாருங்க, அவங்கள மாதிரி அவரு பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு துறவு மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள். அதனால இதுவரைக்கும் அவங்களுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஐயா அப்துல் கலாம் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத ஒரு நல்லவங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு நேரடியா கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது ஐயா சிபிஆருக்கு தான் துணை ஜனாதிபதி கிடைச்சிருக்கு. ஏன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்க ஆந்திராவை சார்ந்தார். கர்நாடக பார்டர்ல உள்ளவர். அவர் வந்து தமிழ்நாடு பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தவர். அதனால அவரை தமிழ்நாட்டுக்காரர் சொல்ல முடியாது. சரி, ரைட்டு, நீங்க தமிழ்நாட்டுக்காரர் அதனாலே ஓட்டு போட்டுருங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்லவர், அரசியலில் அப்பழுக்கற்றவர், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர். ரைட்டு, நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசியல் சட்டம் வந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களால் துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி. அப்ப அதுல பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதுதானே கடந்த காலங்கள்ல. ஏதோ இப்போ மரியாதைக்குரிய ஐயா ராமசுப்ரமணியம் பேசும்போது அவரு பிஜேபி காரர் மாதிரி செயல்படுவார், அவர் பிஜேபி மாதிரி செயல்படுவார் சொல்றதுல ஒரு பெரிய அளவில் அதுல ஒரு நியாயம் இருப்பதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா, ஒரு சட்டப்பேரவை தலைவர் சொன்னீங்கன்னா அவர் வந்து யாரு, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவர் தான் சட்டப்பேரவை தலைவராக வர முடியும். அவர் நடுநிலையோடு செயல்படணும். ஆனா சட்டப்பேரவைகள்ல எந்த சட்டப்பேரவையா இருக்கட்டும் அதுல அப்படி எல்லாம் செயல்படல யாருமே. அதனால இதுல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு நான் கருதல. அவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குடியரசுத் தலைவருக்கு அல்லது குடியரசு துணைத் தலைவருக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம், நம்முடைய ஜனநாயக மரபுகள் அல்லது அரசியல் சட்டம் அனுமதித்திருக்கிற வரம்புகளுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். அதுக்கு மேல அவங்களால செயல்பட முடியாது. ஏன்னா அது பெரிய அளவுல சாதிக்கணும்னு சொன்னீங்கன்னா அது யாரால முடியும்னு கேட்டா அமைச்சர் பெருமக்களால தான் முடியும். முதலமைச்சர், பிரதம அமைச்சர், மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் அவர்களுடைய முயற்சியால தான் ஜெயிக்க முடியுமே தவிர, திட்டங்கள் வர முடியுமே தவிர, குடியரசுத் தலைவராலேயோ குடியரசு துணைத் தலைவராலேயோ பெரிய அளவுல நேரடியாக சாதிச்சிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவரோ குடியரசு துணைத் தலைவரோ அவர்கள் எல்லாம் 140 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர். சரி, தமிழ்நாட்டோட குடியரசு துணைத் தலைவர் நீங்க நினைச்சிடாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகிற அந்த ஒட்டு கூட்டணியால மரியாதைக்குரிய முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சுதர்சன ரெட்டி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தால அறிவிச்சிருக்காங்க. நான் கூட என்ன நினைக்கிறேன், இவர் தமிழர் அதனால நீங்களே ஓட்டு போட்டிருங்க இப்படி நாம பேசும் பொழுது
சுதர்சன ரெட்டி ஆந்திராவுக்கு சார்ந்தவர், ஒருங்கிணைந்த ஆந்திராவை சார்ந்தவர். அதனால அவருக்கு ஆந்திராக்காரங்க எல்லாம் ஓட்டு போட்டணும், இந்த மனநிலை வர வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் இந்தியர், இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்தியாவில் இருக்கிற அசாமை சார்ந்தவராகட்டும், பீகாரை சார்ந்தவர், மகாராஷ்டிரா, நாம எல்லாரும் ஒண்ணுதான். அதனால இதுல ஒண்ணு கிடையாது. ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப லாஜிக்கா என்ன சொன்னாங்க, எனக்கு நண்பர், எனக்கு நண்பர், எனக்கு நண்பர், நல்லவர் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த நண்பர் எல்லாம் விட்டுட்டு நல்லவர்ங்கிறது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதனால அவர் என்ன பண்ணிட்டார் இதுவரையும் அப்படின்லாம் நீங்க சொல்லி வாதாடுனீங்கன்னா, அவர் என்ன, அதாவது ஊழல் செய்து விட்டார், தனி மனித ஒழுக்கத்திலே அவர் மிகவும் மோசமானவர், இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. அதை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதி, ஒரு தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருப்பதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர். நான் ஐயாட்ட நான் நேரடியாவே ராமசுப்ரமணிய கேட்கேன். அவங்க இந்து சமய அறநிலைத்துறையில ஒரு ஆலோசனை குழு உறுப்பினரா இருக்காங்க. அதுல சீர்திருத்தம் செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயம் இருக்கு. அதுல ஐயா என்ன செஞ்சுட்டாங்க, அவருடைய அதிகாரம் என்ன, அப்படிலாம் கேட்டோம்னு சொன்னா இந்த விவாதம் நின்றுகிட்டு தானே போகும். அதனால அதுல நியாயம் கிடையாது, லாஜிக் கிடையாது. சரி, இப்போ மரியாதைக்குரிய சிபிஆர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சிகளிடத்திலும் ஆதரவு கேட்கிறது என்று சொன்னால், இது ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா தேவை, அதாவது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 429 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்ப வெற்றி பெறதுக்கு தேவை எத்தனை, 392. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எக்ஸஸாவே, அதான் அதிகமாகவே 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 இருக்கு. அவர் வெற்றி பெறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போயிட்டு அறிவிச்சிட்டாரு. அதனால அதுல ஒண்ணு, இன்னும் என்னென்ன எந்தெந்த கட்சிகள் இந்தியா கூட்டணி என்று சொல்லுகிற அந்த ஒட்டு கூட்டணியில நாங்கள் எல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் ஒரு 2 நாள் நீங்க பாருங்க, அது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதனால இணக்கமான சூழ்நிலை, இவர் தமிழர் சிபிஆர் ராதாகிருஷ்ணன், அதனால அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி வாதாடக்கூடிய அளவுக்கு நான் வாதாடல. ஒரு நல்லவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர், அரசியலில் அப்பழுக்கற்ற நேர்மையாளர், எல்லா தலைவர்களிடத்திலும் பண்போடு பழகக்கூடியவர். அதனால அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்றதுதான் நியாயம் இருக்கிறத, நீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு தமிழருக்கு வாய்ப்பளியுங்கள் என்று சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. இரண்டாவது, கடந்த காலங்களிலும் கூட, கடந்த காலங்களில இந்த குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் என்கிற பதவி அரசியல் மிகவும் கவனமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு, ஒற்றுமை, அரசியலின் நிலைத்த தன்மையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு, குடியரசு துணைத் தலைவருக்கு இருக்கு. ஓகே சார். ஐயா தன்கரை பற்றி, ஜெகதீப் தன்கரை பற்றி பேசுறாங்க. அது பேச வேணாம், அது பேசி ஓஞ்சா அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசலாம் சார். திரு சிபிஆர்னுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது, தன்கர் இருக்காரு, போறாரு, அவர் ராஜினாமா போய் உடல்ல சரியில்லைன்னு ராஜினாமா போயிட்டாரு, அடுத்த தேர்தல் வந்துருச்சு. சரி, அதனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராகத்தான் செயல்படுவார் என்பதை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். ஓகே சார். இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக செயல்படக்கூடிய தகுதி வாய்ந்தவர் மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் என்பதை முதல் சுற்றுல நான் பதிவு பண்ணேன். ஓகே ஓகே. தூத்துக்குடி செல்லும் சார், ஏதோ ஒரு சின்ன கூட்டம் சார், ஒரு சின்ன கூட்டத்தில் திண்டுக்கல் லியோனி என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் நகைச்சுவையாக ஒன்று பேசிட்டாரு. அதை அவர் பேசாமல் தவிர்த்திருந்திருக்கலாம், பேசிட்டாரு. அதை இந்த நாட்டோட பிரதம மந்திரி ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசிட்டாரு, அதை கூட விடலை. அதனால் நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, ஒருவேளை திமுகவோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோ திரு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கலை அப்படின்னா, இதை பெரிய பிரச்சனையாக்கி பெரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஆயுதமாக மாற்றக்கூடிய ஐடியா ஏதாவது இருக்குதா பிஜேபி கிட்ட? அதாவது வியூகங்கள் எல்லாத்தையும் முதல்ல வெளிப்படுத்துறது யுத்த தர்மமும் கிடையாது, யுத்த முறையும் கிடையாது. அது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அதை நீங்க இப்ப சொல்ற கேள்விகளுக்கான விடையே நம்ம அப்ப தேடணும். நீங்க இப்பவே ஆரம்பிச்சுட்டீங்களே சார், இப்பவே தானே ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அவருக்கு ஓட்டு போடணும்ட்டு. இல்ல, அதாவது தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல்
பிரச்சார வியூகங்களை அதுக்கு பிறகுதான் தீர்மானிக்கணும். அதனால அதுக்கான விடை இப்பொழுது நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு விடை தெரியாத கேள்வியாக இப்போதைக்கு அது வந்து இருக்கட்டும். ஒண்ணு. ரெண்டாவது, இவர் வந்து பிஜேபி சார்ந்தவராகவே செயல்படுவார் வைப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணன் நிஜாமுதீனும் ஐயா ராமசுப்ரமணியம் அவர்களும் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஏற்கனவே கடந்த காலங்கள்ல அது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலத்துல இருந்து நீங்க வரிசையா ஜனாதிபதிகளை பார்த்தீங்கன்னா யாராவது காங்கிரசுக்கு மாறாக நடந்திருக்காங்களா? ஒரு செய்தி என்ன, பக்ருதீன் அலி அகமது காங்கிரஸுக்கு மாறாக நடந்திருக்காங்க, காங்கிரஸுக்கு ஆதரவாக இல்ல சார், கான்ஸ்டிடியூஷன் படி நடந்திருக்காங்களா? கொஞ்சம் அனுமதிங்க, எனக்கு என்னுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுங்க எனக்கு. அதாவது சுதந்திரம் பற்றி 79 வருஷம் ஆயிட்டு நம்ம கொஞ்சம் பேச்சு சுதந்திரத்தை நீங்க கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது பக்ருதீன் அலி அகமது அவர்கள் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கும் போதுதான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு அவர்களுடைய தேர்தல் வழக்கில் தேர்தலில் செல்லாது ராஜ்நாராயணன் வெற்றி பெற்றது, ராஜ்நாராயணனுடைய தேர்தல் செல்லும், அம்மையார் இந்திரா காந்தியினுடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு அரசியல் நெருக்கடி இந்தியாவில் ஏற்படும் பொழுது விசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை அம்மையார் இந்திரா காந்தியை அறிமுகப்படுத்துவதற்கு அமுல்படுத்துவதற்கு துணை நின்றவர் ஐயா பக்ருதீன் அலி அகமது, பக்ருதீன் அலி அவர் தான் ஜனாதிபதி அன்னைக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சியே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி 1971 மரியாதைக்குரிய நீலம் சஞ்சீவ் ரெட்டியே வேட்பாளர் அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் வேட்பாளராக அறிவித்தது. ஆனால் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிவி கிரிய போட்டி வேட்பாளராக நிறுத்தி அன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்களும் ஆதரித்து பிவி கிரி ஜெயிச்சாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி தோற்று போனார். ஒண்ணு. ரெண்டாவது, ஆர் வெங்கட்ராமனை பற்றி பேசுறாங்க. அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1991 திமுக அரசு மிக பெரும்பான்மை அரசு. ஆனால் அந்த பெரும்பான்மை அரசை 56 எம்பிக்களை கொண்ட ஒரு இடைக்கால சர்க்கார், சந்திரசேகர் தலைமையில இருந்த இடைக்கால சர்க்கார், அன்றைக்கு சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. அந்த 56 எம்பிக்களை கொண்ட ஒரு இடைக்கால அரசு திமுக அரசை கலைப்பதற்கு பெரும்பான்மை சர்க்காரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை திமுக அரசை கலைப்பதற்கு ஆர் வெங்கட்ராமன் துணைக்கு போனார் சார். அவர் தான் கையெழுத்து போட்டாரு. நீங்க இந்த வரலாறுகள் எல்லாம் மறைச்சிட்டு பூசி வெளியிட்டு இருக்கலாம் நியாயம் கிடையாது. ரெண்டாவது, தம்பி ராஜா தமிழ்வாரன் ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாரு, ஏதோ புதிய கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிப்பு? 3 முறை அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டார். 1977 பிறகு எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் வரை கோட்டை, கொத்தளம், கொடிமரம் அனைத்தும் திமுகவிற்கும் கலைஞருக்கும் வசப்படல. 3 முறை தோற்று போனாரு. 2011 இருந்து 21 வரையும் திமுக தோற்று போயிட்டு, அதனால வெற்றி தோல்விகளை பற்றி எல்லாம் பேச வேண்டியது இல்ல, பேசி பிரயோஜனம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. ஆனால் இன்றைக்கு இவங்க என்னவோ சொல்றாங்க, ஆந்திரால மாத்தி போட்டுருவாங்க, அப்படி போட்டுருவாங்கன்னு சொல்லி. சந்திரபாபு நாயுடு தான் இதுக்கு முன்மொழி போறாரு. முன்மொழிந்ததே சந்திரபாபு நாயுடு. அது போக நவீன் பட்நாயக், அரவிந்த் கெஜ்ரிவால், இவர்கள் எல்லாம் நான் அறிந்தவரை, நான் கேள்விப்பட்டவரை இவர்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டு நடுநிலை வகிக்க போவதாக செய்தி வருது. அதனால மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெறுவதற்கு சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை சேர்த்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ராஜா சொல்லுங்க சார், செல்வம் சார் சொல்லுங்க, முடிக்கிறேன். அதாவது எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படக்கூடிய அளவிற்கு தோல்வி ஏற்படும். சிபிஆர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் 37 வாக்குகள் தான் இப்ப அதிகமா இருக்கு கணக்குப்படி. ஆனால் அவருடைய வெற்றி அறிவிக்கப்படுகிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ச்சி வரிசையில் இருக்கிறவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க போகிறார்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக மகத்தான வெற்றி பெற போகிறார். இதை இவங்க பார்க்கத்தான் போறாங்க. உப்பு இல்லாத, சப்பு இல்லாத ஒரு வாதங்களை வச்சுக்கிட்டு அந்த கணக்கு கொடுத்தாரா, இந்த கணக்கு கொடுத்தாரா, மும்மொழி திட்டம், இப்படி வலுவில்லாத வாதங்களை வைக்கிற என்னுடைய 3 நண்பர்களுக்காக நான் மிகுந்த வருத்தப்படுகிறேன், அனுதாபப்படுகிறேன்.